தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/12/2022 புதன்கிழமை. சதயம் நட்சத்திரம் இரவு 6:42 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி, சஷ்டி விரதம். மீண்டும் சொல்கிறேன், தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/12/2022 புதன்கிழமை. சதயம் நட்சத்திரம் இரவு 6:42 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஸ்ரீ விநாயக சஷ்டி. நாட்காட்டியிலே நீங்கள் பார்த்தால் அதிலே சஷ்டி விரதம் என்று போட்டிருக்கும். அதாவது விநாயகர் சஷ்டி என்று, கந்தசஷ்டி மாதிரி பிள்ளையாருக்குன்னு உள்ள சஷ்டி. இது எப்படி பெருமை வாய்ந்தது அப்படின்னா, இந்த நாள் கார்த்திகை திருக்கார்த்திகையிலேருந்து 21வது நாள். சஷ்டியும் சதயமும் ஒன்று கூடுகிற நாளில் செட்டிநாட்டு பகுதியிலே நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் இலை என்று ஒன்று எடுத்துக்கொள்வார்கள். பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து வைத்து, அது பிள்ளையார் போல பிடித்து வைத்து, அதிலே நெய்யை தொட்டு வைத்து ஒரு நூல் வைப்பார்கள். அதாவது 21 நாட்களும் அந்த சஷ்டி சதயம் கூடுகின்ற நாளிலே கார்த்திகையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு நூல் எடுத்து வைக்க வேண்டுமாம். 21 நூல் அதை திரியாக மாற்றி அதில் வைத்து, அதில் ஜோதி ஏற்றி விநாயகர் சன்னதியிலே பாடல்கள் பாடி வழிபட்டு, அதை அவர்கள் அந்த ஜோதியை அவர்கள் அதோடு வாய்க்குள் வைத்து கொண்டு அந்த பச்சரிசி மாவை உண்பார்கள். இதற்கு இலை எடுத்தல் என்று பெயர். எல்லா நகர கோயில்களிலும் இருக்கும். எல்லா ஆலயங்களிலும் கூட இன்று சிறப்பாகவே பிள்ளையாரை கும்பிடுவார்கள். காரணம், இந்த விநாயகர் சஷ்டி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள். சஷ்டியும் சதயமும் ஒன்று கூடுகின்ற நாள். இதில் என்ன ஒன்று என்றால், நகரத்தார் பெருமக்கள் கும்பிடுகின்ற பொழுது ஆவரம்பூ என்று வைப்பார்கள். 2 பக்கங்களிலும் ஆவரம்பூ வைத்து கண்ணு பிள்ளை பூ என்றெல்லாம் வைப்பார்கள். ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பழமொழி உண்டு. வாழ்க்கையில் உடல் நலத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த தாவரங்களை பூரா நம்முடைய இந்த பண்டிகை காலங்களிலே உபயோகப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த ஆவரம்பூ வைத்ததற்கு காரணம், இந்த ஆவரம்பூவை நம்ம எப்படி உட்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வடிவத்தில் நம்ம உட்கொண்டால் நம்முடைய உடல் நலம் மிக மிகச் சீராகும். கண்ணு பிள்ளை பூன்னு ஒன்று வைப்பாங்க. இந்த சஷ்டியும் சதயமும் கூடுகின்ற நாளில் யாராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் வாழ்பவராக இருந்தாலும் சரி, விநாயகரை உள்ளன்போடு நினைத்து வழிபட்டால் நல்லது எல்லாம் நடக்கும். அருகம்புல் தான் நம்ம அவருக்கு சூட்டுறோம். ஆனால் அவர் நமக்கு என்ன தர்றாரு? பெருகும் பொன் தர்றாரு. அருகம்புல்லை அள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க, பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் தருபவன் நீ. உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன், அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேனு ஒரு கற்பக கவசம் நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கேன். அது மாதிரி மோதகம் தான் நம்ம அதுக்கு வைக்கிறான். நம்முடைய அகம் என்றால் மனம். அகங்கள் மோதாமல் இருக்க மோதகத்தை அதுக்கு வைக்கிறான். அவல் பொறிக்கடலை வைக்கிறான். மோதகத்தில் பிரியமைத்தாய் கற்பகமூர்த்தி என்று முன்கையால் அருள் வழங்கும் கற்பகமூர்த்தி, ஜாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் வரம் கிடைக்கும் கற்பகமூர்த்தின்னு ஒரு பாடல் உண்டு. ஜாதகத்தில் கேது திசை நடந்தாலும் சரி, ஏது திசை நடந்தாலும் சரி, அல்லது என்ன திசை நடந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். பிள்ளையார் சொல்லி போட்டு நாம் கும்பிடுகின்ற பொழுது அந்த பிள்ளையாருக்கென்று ஒரு பாடலிலே கூட, வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்று சொல்லியிருக்கிறார்கள். துயரங்கள் துள்ளி ஓட வேண்டுமானால் இதுபோன்ற சஷ்டி சதயம் கூடுகின்ற நாளிலே விநாயகப் பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிக்கலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் என்று வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்கள் கை மேலோங்கும். எதிர்பார்த்த சலுகைகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். இட விற்பனை மூலம் உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை வெற்றி பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். சனிபலம் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் உள்ள தகராறுகள் கூட அகலலாம். பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். நீண்ட நாட்களாக அயல்நாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்ப முடியவில்லையே என்று தத்தளித்தவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல தகவல் வரலாம். இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும்.
விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு விவகாரங்கள் வளரலாம். சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. உங்கள் முன்னேற்றங்களை முன்னதாகவே யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. இன்று விநாயகர் சஷ்டி என்பதனாலே இன்று ஆனைமுகப் பெருமானை வழிபட்டால் ஆனந்த வாழ்வு அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இறை வழிபாட்டு சிந்தனை மேலோங்கும் நாள். இன்றைக்கு அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். 8லே குரு இருந்தாலும் கூட 8க்கு அதிபதி 8லே இருந்தாலும் 6க்கு அதிபதி சனியும் 6ல் இருக்கின்றார். விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்யும் சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சகோதர ஒற்றுமை பலப்படும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நேற்றைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் உங்கள் வேலைகளை. எனவே உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அவர்களின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் 2ல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உறவினர்களின் தாக்குதல்கள் வரலாம். பகை வரலாம். பகை வராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. இன்று விநாயகர் சஷ்டி என்பதால் இன்று விநாயகப் பெருமானை வழிபட்டால் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். இருந்தாலும் 8ல் செவ்வாய் இருப்பதால் சொந்தங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று பண பற்றாக்குறை அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். பயணங்கள் கூட உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் தருவதாக அமையாது. எனவே இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆனைமுகப் பெருமான் வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்று அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் உங்களுக்கு வளர்ச்சியாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, தொட்ட காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். வருமான பற்றாக்குறை அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் சுக்கிரன் புதன் 3ம் இணைந்திருப்பதனாலே இன்று உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். பிள்ளைகள் ஏதேனும் படித்து முடித்து வேலைக்காக முயற்சி செய்திருந்தால் இதுவரை கிடைக்காத வேலை இன்று கிடைத்ததற்கான அறிகுறிகள் தென்படலாம். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நல்ல தலைமை பதவிகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி. 7ரை சனியில் முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதில் சில தடைகள் வரலாம். வளர்ச்சியில் சில குறுக்கீடுகள் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று வேதனைப்படுவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களாலும் பிரச்சனை, அருகில் உள்ளவர்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகலாம். இதிலிருந்து நீங்கள் விடுபட இன்று கிழமை புதன் என்பதனாலே விஷ்ணு வழிபாடு தேவை. அது மட்டுமல்ல, விநாயகர் சஷ்டி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்து வழிபட்டு வந்தால் துன்பங்கள் சிதறி ஓடும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக முடிவடையும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். நண்பர்களின் உதவி நல்லவிதமாக கிடைக்கும். பொருளாதார நிலையும் உயர்கிறது. 3ல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உடன்பிறப்புகள் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எனவே பொருளாதாரத்திலும் நிறைவு ஏற்படும். இன்றைக்கு ஆன்மீகத்திலும் நாட்டம் கொள்ளும். இன்றைக்கு கிழமை புதன். ஆனால் அதே நேரத்தில் விநாயகர் சஷ்டி என்பதனாலே இன்று நீங்கள் கணபதியை வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மகுரு. ஜென்மராமர் வனத்திலே என்பதற்கு ஏற்ப திடீரென்று உங்களுக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வரலாம். பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்மத்தில் உங்களுக்கு குரு இருக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். 8ல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென நீண்ட தூரத்திற்கான ஒரு பயணங்கள், நீண்ட தூரத்தில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் வரலாம். அங்கனம் வருகின்ற பொழுது வாழ்க்கை துணைக்குரிய இடமும் மாற்றங்கள் வரலாம். எனவே நீங்கள் இன்று எதை செய்தாலும் 8ல் கேது இருப்பதால் அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.